அன்பார்ந்தவர்களே, கத்தோலிக்க திரு அவையிலே நமக்கு பெயர்கள் வைக்கப்படும் போது ஏன் புனிதருடைய பெயர்களை சேர்க்க சொல்றோம்? ரெண்டு காரியங்கள். முதல் காரியம், அந்த குழந்தை அந்த புனிதருடைய பாதுகாப்பின் கீழாக வைக்கப்படுகிறது. அவருடைய பெயரை தாங்கி அந்த குழந்தைக்காக இந்த புனிதர்கள் மன்றாடுகிற ஒரு நிலையை நாம் கத்தோலிக்க திரு அவையிலே பார்க்கிறோம். முதல் காரியம் அதுதான். அவருடைய பாதுகாவலின் கீழாக இந்த குழந்தைகள் வைக்கப்படுகிறார்கள். இரண்டாவது, இவரை பார்த்துதான் எனக்கு இந்த பெயரை வைத்தார்கள், நான் அவரை போல வாழ வேண்டும், ஆண்டவருக்கு உகந்தவராக என்று ஒரு முன்மாதிரி அவர்களுக்கு நிலை நிறுத்தப்படுகிறது. ரெண்டு காரியம். ஒன்று அவருடைய பாதுகாவல், இன்னொன்று அவருடைய முன்மாதிரி. உலகத்தில் யாருக்குமே வைக்காத பேரை வச்சிங்கன்னா உங்கள் பிள்ளைகள் தான் முன்மாதிரியாக பின்னாடி வரணும். அதற்கு நீங்களும் நானும் முன்மாதிரிகளாக இருக்கிறோமா அப்படின்னா கேள்விக்குரியதான். பண்பாதவர்களே, ஆண்டவரை எல்லா காரியங்களும் மகிமைப்படுத்த நீங்களும் நானும் அழைக்கப்படுகிறோம். இப்ப திருமுழுக்கு யோவான் மகிமைப்படுத்துகிறார். அவருடைய பெயரை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அவர் நினைக்கல, அவருக்கு மகிமை சேர்க்கணும்னு நினைக்கல. அவர் தான் மெஸ்ஸியான்னு எல்லாரும் நினைச்சாங்க. அவர் சொன்னாரு, நானு யாருமே கிடையாது, அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்கும் எனக்கு தகுதி கிடையாது. தன்னை தாழ்த்தினார், ஆண்டவரை மாட்சிப்படுத்தினார். உயிரே போனாலும் பரவாயில்ல, தப்புனா அது தப்பு தான் அப்படின்னு மனிதர்கள் மனம் மாறுவதற்கு வழி காட்டினார். நீங்களும் நானும் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோமா? அந்த தேர்ந்து கொள்ளப்பட்ட நிலைக்கு ஆண்டவர் நம் மீது பொழிந்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்கு நாம் தகுதி உடையவர்களாக வாழ்கிறோமா? நன்றி உள்ளவர்களாக வாழ்கிறோம்?